ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் புல்லியன் ஸ்டிச்சு எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். புல்லியன் ஸ்டிச்சு உங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து 4 நூல் கோர்த்துருக்கிறேன் நான். இப்போ ஊசி அடியில் விட்டு நம்ம மேலே எடுத்துக்கலாம். நம்ம இந்த லைன் போட்டதில் கொஞ்சம் தள்ளி தான் நம்ம எடுக்கணும். எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக்கில் வாங்க, பின்னால் வந்து குத்தி அந்த ஏற்கனவே நம்ம குத்தின இடத்துக்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த நூலை வந்து நம்ம வந்து ஒரு 10 தடவை இல்லைன்னா 12 தடவை நம்ம இந்த ஊசியில் சுற்றணும். தடவை சுற்றியாச்சு. இதை அப்படியே மெல்ல வெளியில் எடுத்துடலாம். இப்படி பிடிச்சிக்கோங்க. ஊசியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு இந்த கேப் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சுற்றுறோம். இப்போ அடியில் குத்தி கீழே எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், புல்லியன் ஸ்டிச்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது ஒன்று பார்த்துருவோம். ஊசியை நல்லா மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஊசியில் சுற்றிடுவோம். நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் எடுத்துடணும். இப்போ கீழே அடியில் குத்தி விட்டுருங்க. பாருங்கள், புல்லியன் நாட்டு வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், புல்லியன் நாட்டு போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் புல்லியன் நாட்டுக்குள்ள வித்தியாசம் வந்து, ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நம்ம 2 தடவை தான் நம்ம சுற்றுறோம். புல்லியன் நாட்டுக்கு 10லேருந்து 12 தடவை சுற்றலாம். இந்த புல்லியன் நாட்டு உங்களுக்கு போட்டோம்னா ரோஸ் மாதிரி நல்லா அழகாக வரும். ப்ளவுஸில், குழந்தைங்க ட்ரெஸ்ஸுலாம் போட்டால் ரொம்ப அழகாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு டிசைன் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ டிசைன் வந்து ஒரு லைன் வர்ற மாதிரி டிசைன் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் நூல் எடுத்துக்கோங்க, சில்க் த்ரெட்டு. நான் வந்து 4 நூல் வர்ற மாதிரி கோர்த்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காம்பு தையலை போட்டுருவோம். அதில் பாருங்கள், காம்பு தையல் போட்டாச்சு. இப்போ புல்லியன் ஸ்டிச்சு போட்டுருவோம். நம்ம இந்த லென்த்துக்கு இப்போ ஒரு 10-15 தடவையாவது நம்ம இதை சுற்றணும். நல்லா அப்படி ஊசியை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அப்படி எடுத்துங்க. கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். திருப்பி அடியில் குத்தி விட்டுருங்க. குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புல்லியன் நாட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த காம்புகளுக்கெல்லாம் நம்ம புல்லியன் ஸ்டிச்சு போட்டாச்சு. இப்போ ரோஸ் செய்கிறத பார்ப்போம். ரோஸுக்கு வந்து நான் எல்லோ கலரும் ரெட் கலரும் கோர்த்து வச்சுருக்கிறேன். ரெட் கலர் வந்து உங்களுக்கு 6 நூலுமே கோர்த்துருக்கிறேன். எதுக்கு 6 நூல்னா குண்டாக வரும் உங்களுக்கு. ரோஸ் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும்.
சுற்றி மேலே எடுத்துக்குவோம். இதில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நம்ம 2 தடவை சுற்றுவோம். அடியில் குத்திடலாம். பாருங்கள், ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு ஒன்று வந்துருச்சு. இப்போ இதை சுற்றியில் புல்லியன் நாட்டு. புல்லியன் நாட்டு 5 தடவை சுற்றுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறதுனால நான் 5 தடவை உங்களுக்கு சுற்ற சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பு கூட கூட நம்ம எண்ணிக்கையை வந்து கூட்டிகிட்டே போகணும். பாருங்கள், நடுவில் போட்டு முடிச்சாச்சு எல்லோ கலரில். இதை சுற்றியில் வந்து ரெட் கலர் நூலை கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம 5 தடவை கொடுத்தோம். இது வந்து 7 தடவை கொடுத்துருவோம். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இழுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடியில் குத்திடுங்க. இப்போ இதே மாதிரி சுற்றியில் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இது 2வது சுற்று முடிச்சாச்சு. 3வது சுற்று வந்து நம்ம வந்து 9 தடவை சுற்றுற மாதிரி போடணும்.
உங்கள் சில்க் த்ரெட்டில் போடும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். ஒவ்வொரு நூல் உங்களுக்கு தூக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு நூலையும் இழுத்து விட்டிங்கன்னா அந்த நூல் வந்து உள்ளே போயிடும். இப்படியே இதை ஃபுல்லாமே நம்ம புல்லியன் ஸ்டிச்சை போட்டோம்னா அழகாக ரோஸ் வந்துடும். உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், புல்லியன் ஸ்டிச்சு போட்டு முடிச்சாச்சு. இது வந்து சாரீ பார்டரில் வந்து இந்த மாதிரி டிசைனை போட்டோம்னா நல்லா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.